ஓடி ஓடி பிடிக்குது, இல்லை துரத்தி பிடிக்குது, ஜீப்பில் பிடிக்கிறது, இதே தான் இருக்கும் அவர் கிளைமேக்ஸு. ஆனால் அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நமக்கெல்லாம் ரசிக்கிற மாதிரி ஒரு சீனும் இல்லை. டே கொள்ளை அடிக்கிறீங்க, ஒரு காமெடி பண்ணிக்கலாம், அந்த பொம்பளை வேஷம் போட்டு அது மட்டும் தான் காமெடியாக இருக்க தவிர வேறு எதுலேயுமே இவங்க அந்த இப்போ சந்தானம்னா டைலாக் டெலிவரி தான். சந்தானம் எல்லா படத்துலையும் அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு டைலாக் அடிப்பார், நமக்கு சிரிப்பு வந்துடும். வடிவேலு அதே மாதிரி அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு டைலாக் அடிப்பார், சிரிப்பு வந்துடும். கவுண்டமணி அந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு டைலாக் அடிப்பார், சிரிப்பு வந்துடும். இதில் கொஞ்சம் கூட மெனக்கெடாமல் இவங்க அந்த புளிச்சு போன டைலாக்கு, புளிச்சு போன தயிர் சாதம் மாதிரி அதையே உருட்டின மாவே உருட்டி அந்த டைலாக்கும் சரியில்லை, காமெடியும் வரல, சிரிக்கவும் முடியல, பார்த்த சீனே பார்த்த மாதிரி அப்படி ஏதோ போய் அந்த கடைசியில் அதை கொள்ளையடிச்சு அது 100 கோடின்னு சொல்லி 1000 கோடி காட்டுறாங்க. அந்த 1000 கோடி அங்கேருந்து கொள்ளையடிச்சு இதெல்லாம் லாஜிக்கலாக நம்ம கேட்கல. நாங்கள் என்ன பண்ணோம், காமெடி படத்துக்கு வந்தோம், சிரிச்சுட்டு வரணும், அதுதானே கேட்டோம். அதுவே சுத்தமாக வரலன்னா தலையெழுத்து. அதான் வடிவேலெல்லாம் ஃபஸ்ட்டாக